இந்த மாதிரி வந்து 16,000 கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு, இவங்க மேல நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது போல கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்துச்சு. யார் மேல எடுத்துச்சு அப்படின்னா அந்த குவாரி நிறுவனர்கள் மேல இல்ல, ஐயா சகாயம் ஐஏஎஸ் மேலேயே இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ரொம்ப வேகமாகவும் செயல்பட்டு கொண்டிருந்த ஐயா சகாயம் ஐஏஎஸை தூக்கி இவங்க கோஆப்டெக்ஸுக்கு மாத்தினாங்க. ஆனா சகாயம் ஐஏஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னா தான் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவாக சமர்ப்பிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான எல்லா டீடைல்ஸையும் ஒரு ஃபைலா கொடுத்துட்டு போயிட்டாரு. திரும்ப கோஆப்டெக்ஸ்ல போனதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா சகாயம் ஐஏஎஸ் வந்து நீக்கினதே தவறு, நீங்க எப்படி வந்துட்டு ஒருத்தர் நேர்மையா செயல்பட்ட காரணத்துக்காக அவரை வந்து நீக்குவீங்களா, அவரை வந்து பணியிடை மாற்றம் செய்வீங்களான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேவரான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஐயா சகாயம் ஐஏஎஸ்க்கு. என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த விஷயத்தை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக அவர் தூக்கி எறியப்பட்டாரோ அதே விஷயத்துக்கு அவரை சட்ட ஆணையரை நியமிச்சாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்புக்கு அரசு எதிர்ப்பு தெரிவிக்குது. இது எந்த உலகத்தை எப்படி நடக்கும்? ஒரு நேர்மையான அதிகாரி நேர்மையா செயல்பட்ட காரணத்துக்காக அவரை தூக்கி எறிகிறாங்க, திரும்பவும் அவருக்கு ஃபேவரா ஒரு தீர்ப்பு வரும்போது அதை எதிர்த்து இவங்க வந்து வாதாடுறாங்க.